முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவரான இவரோட ரீசன்ட் டேஸ் ட்விட்டர் பக்கத்தை எப்போ ஓபன் பண்ணி பார்த்தாலும் அரசியல் அறிக்கைகளை தாண்டி ரெண்டு விஷயங்கள் தான் ட்ரெண்ட் ஆகுது. ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இன்னொன்று தமிழ்நாட்டோட விவசாய வளர்ச்சி. ஊழலற்ற ஆட்சி, அரசின் செலவுகளை குறைத்தல், பசுமை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மதுவிற்கு எதிர்ப்பு, விவசாயிகள் பிரச்சனை, சாதிவாரி கணக்கெடுப்பு, நீர் பாதுகாப்புன்னு மக்களின் அனைத்து விதமான வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் அறிக்கைகள் விடுவதோட இல்லாம தானே களத்திற்கு போய் ஒரு பத்திரிகையாளரை போல அங்குள்ள சூழ்நிலைகளை விலக்கி கூறுவதோட மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைக்காக போராடுவது தான் அன்புமணியோட பாணி. மக்களை நேரடியா சந்திப்பதன் மூலமே பிரச்சனைகளை முழுமையா எடுத்து கூற முடியும் என்பதுதான் அன்புமணியோட நம்பிக்கை. சமீபத்துல சென்னை டி நகர் பாண்டி பஜார்ல பசுமை தாயகம் சார்பில் பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலத்தை காப்பாத்த அவரும் பாமக எம்எல்ஏவுமான சௌமியா அன்புமணியும் சேர்ந்து 19வது வேளாண் நிழல் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணினதும் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அப்போ அன்புமணி ராமதாஸோட இந்த கிரீன் பாலிடிக்ஸ் அப்ரோச் யாருக்கு லாபம்? உண்மையாவே இது மக்களுக்கான திட்டமா இல்ல 2031ஆம் ஆண்டுக்கு தேர்தல் உத்தியான்னு பார்க்கலாம். முதல்ல சென்னையின் உயிர்நாடியா பார்க்கப்படுவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதுக்காக பாண்டி பஜார்ல அன்புமணி ராமதாஸ் மக்கள் கிட்ட நேரடியா கையெழுத்து வாங்கி பிரச்சாரத்தை தொடங்கினாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? சென்னைக்கு இயற்கை கொடுத்த 4 வரங்கள் கூவமாறு, அடையாறு, கொசஸ்தலை ஆறு, அப்புறம் இந்த பள்ளிக்கரணை. முதல் 3 தண்ணீரை கொடுத்து வருதுன்னா 4வது வரும் நீரை தேக்கி வைக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி. 100 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ஏக்கரா இருந்த சதுப்பு நிலம் இன்னைக்கு 2,500 ஏக்கரா சுருங்கிருச்சு. 2015 வெள்ளத்துல டி நகர்ல பரிசல்ல போன அப்படின்னு ஞாபகப்படுத்திய அன்புமணி இதை பார்த்துக்க முதல்வர் நேரடியா தலையிடணும், சிறப்பு நோட்டிபிகேஷன் வெளியிடணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. சென்னை மக்களுக்கு இயற்கை 4 பெரிய வரங்களை கொடுத்திருக்கிறது. அதுல 1 அடையார் ஆறு, 2 கூவமாறு, 3 கொற்றலை என்கின்ற கொசஸ்தலை ஆறு, 4வது வரம் இதோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த 3 ஆறுகள் சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறாரு. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது வடிக்கிற இடம். 100 இயர்ஸ் பேக் வரைக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கர் பரப்பளவு. இன்னைக்கு வெறும் 2,500 2,700 ஏக்கர் தான் இருக்கு. இந்த 2,500 ஏக்கரையும் அழிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது இது கெடுக்கிறதுக்கு. அடுத்தது பாமக தொடர்ச்சியா பண்ணிட்டு வர 19வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை. தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்ல 25% விவசாயத்திற்கு ஒதுக்கணுங்கிறது தான் இவங்களோட கோரிக்கை. இந்த தடவை 2026 மற்றும் 27 நிதி ஆண்டுக்காக 93,000 கோடி மதிப்பிலான நிழல் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3,500, கரும்புக்கு டன் 1க்கு 5,000, குறுவை சாகுபடிக்கு ஏக்கருக்கு 5,000 சிறப்பு மானியம், பாசன திட்டங்களுக்கு மட்டும் 25,000 கோடி அரசாங்கம் செய்ய தவறியதை நாங்கள் முன்மொழிகிறோங்கிற டோன்ல தான் அவங்களோட பிரஸ் மீட் அப்ரோச் இருக்கு. 26-27 ஆண்டுக்கு மொத்தம் வேளாண் துறைக்கு 93,000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டதாக இருக்கும். இதில் 68,000 கோடி வேளாண் துறை மூலம் செலவிடப்படும். இது தவிர பாசன திட்டங்களுக்காக நீர்வளத்துறை மூலம் 25,000 கோடி செலவிடப்படும். தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனையான காவிரி மற்றும் மேகதாட்டு அணை விவகாரம், கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்ட முயற்சிக்கதை கண்டிச்சு பில்லிக்கூண்டுல இருந்து பூம்புகார் வர 4 நாள் நடைப்பயணம் மேற்கொண்ட அன்புமணி அவரோட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? காவிரி நடுவுல நின்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப போற தண்ணி குடிநீருக்கு மட்டும் மேட்டூர் டேம்ல திறந்திருக்கிறாங்க கொஞ்சம், அவ்வளவுதான். அதுவும் இந்த கழிவு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது போன்ற கழிவு தான் வருது. அங்க கர்நாடகாவில நமக்கு கழிவு தான் அனுப்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு தண்ணி அனுப்பல. ஆக்சுவலா பார்த்தா போன மாசம் ஜூன் மாசம் நம்மளுடைய காவிரி ஒப்பந்தத்தின்படி மேட்டூர் அன்னைக்கு கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.91 TMC அண்டர் தி காவிரி ட்ரிபியூனல் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் வெர்டிக்ட். ஆனா நமக்கு எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 2.9 TMC தான் கிடைச்சது. ஜூலை மாசம் கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டியது 42 TMC. ஆனா நிச்சயமா அது வரப்போறது கிடையாது. கடந்த 10 வருஷமா 3 வருஷம் மட்டும்தான் கர்நாடகா ஜூன் மாசம் நமக்கு ஏத்த தண்ணியை கொடுத்திருக்காங்க. மீதி 7 ஆண்டுகள் கொடுக்கல. மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாக இந்த நிலைனா கர்நாடகாவில மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த தண்ணி வரப்போறது கிடையாது. பெங்களூரோட குடிநீர் தேவைக்கு 5 TMC முதல் 10 TMC தண்ணீர் போதும். ஆனா கர்நாடக அரசு 12,500 ஏக்கர் காடுகளை அழிச்சு 70 TMC அளவுல பெரிய அணை கட்ட பாக்குறாங்க.
இது கட்டுனா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தண்ணீர் முற்றிலும் தடுக்கப்பட்டு 11 மாவட்ட விவசாயம் அழியும், தமிழ்நாடு பாலைவனமாகணும் எச்சரிக்கிறாரு. சும்மா அறிக்கை விடுறதோட நிப்பாட்டாம மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்த களத்துல இறங்கி நடைப்பயணம் நடந்தது இந்த விவகாரத்துல பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு. ஜூலை மாசத்துல தண்ணி வந்து நான் நிக்கிறேன்ல பக்கத்துல இங்க நிக்கும். ஆனா இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி தண்ணி அங்க இருக்கு. இந்த தண்ணிய அந்த பக்கத்துல கூட போக முடியாது. இந்த தண்ணி இன்னைக்கு குடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. வருஷம் வருஷம் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறப்பாங்க, விவசாயத்திற்கு திறப்பாங்க, குறுவை சாகுபடிக்கு. ஆனா இந்த வருஷம் திறக்கல, ஏன்னா தண்ணி இல்ல. இப்போ மேகதாது அணை இன்னும் கட்டல. கட்டாத நிலையில இன்னைக்கு இந்த நிலையில மேட்டூர் டேம் இருக்கு. குடிக்கிறது மட்டும்தான் தண்ணி இருக்கு. மேகதாது டேம் கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவில இந்த குடிக்கிற தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா காவிரியில குறுக்க மேட்டூர் டேம், இந்த ஒரு டேம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. இந்த டேம் உடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. அதுல கிட்டத்தட்ட ஒரு 12-13 டிஎம்சி வந்து தூர்ந்து போயிடுச்சு, செடிமெண்ட் சில்ட் ஆயிடுச்சு. இன்னும் டீசில் பண்ணல, தூர் வாரல. கர்நாடகாவில 4 டேம்ல இப்ப இன்னைக்கு கெப்பாசிட்டி 115 டிஎம்சி. தமிழ்நாட்டுல 93 டிஎம்சி மேட்டூர் டேம். இப்போ மேகதாது கட்டினா அதுல வந்து கூடுதலா 70 டிஎம்சி. ஆக கர்நாடகாவில காவிரி குறுக்க மேகதாது கட்டினாங்கன்னா 185 டிஎம்சி. தமிழ்நாட்டுல இன்னும் 93 டிஎம்சி தான் இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய டபுள் கெப்பாசிட்டி கர்நாடகாவில இருக்கும் காவிரி குறுக்க. அப்போ நமக்கு தண்ணி குடிக்கிறது கூட கிடைக்காது. விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறது கூட கிடைக்காது. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், இந்த மேகதாது அணை கர்நாடகாவில கட்டக்கூடாது, கட்ட விடாதீங்க. நாம எல்லோரும் ஒன்று சேரணும். சுருக்கமா பார்த்தா அன்புமணி ராமதாஸ் முன்னெடுக்கிற இந்த காவிரி உரிமை போராட்டம் பசுமை அரசியல் மற்றும் வேளாண் பட்ஜெட் மூலமா தன்னை ஒரு கொள்கை சார்ந்த தலைவரா முன்னிறுத்த முயற்சிக்கிறாரு. ஆனா தேர்தல் களம்னு வரும்போது இது வாக்குகளா மாறுமா, இல்ல வழக்கம் போல கூட்டணி கணக்குக்குள்ளேயே இந்த பசுமை அறிக்கைகளும் நடைப்பயணங்களும் மறைஞ்சிடுமாங்கிறது தான் கேள்விக்குறி.